ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 71வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, உத்தமமாய் வாய போராட வேண்டும். இன்னொரு டைம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், உத்தமர்களாய் வாய போராட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போது போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடலாம் வாங்க. வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகளுதிரா மரத்தை போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகளுதிரா மரத்தை போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிறுத்தபடி ஜாக்கிரதையா இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் பவுல் தீமோத்தேயுவுக்கு எதிர ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா, தெரியும். இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா, மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுற்றியுள்ள மனிதர்கள், நம்முடைய சொந்தக்கார, நம்ம மனைவியோ இல்லை கணவரோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பெற்றோரோ இல்லை நண்பர்களோ உறவினர்களோ, நம்ம சுற்றியுள்ளவர்கள் நம்ம பற்றி தெரியாது. ஒருவேளை அவங்களுடைய நம்ம பற்றி தப்பாக நினைக்கலாம். சில பேர் நம்மளை பற்றி நல்லா நினைக்கலாம். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம மனசாட்சி, நம்ம யார், நம்ம இப்பேற்பட்டவர்கள், நம்முடைய கேரக்டர் என்ன, நம்ம குணம் என்ன, நம்ம இருதயத்தின் சிந்தை என்ன, நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் என்ன, நம்முடைய உண்மையான குணம் என்ன என்பதை நமக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் வேதத்தில் பவுல் தீமோத்தேயு என்ன சொல்ல வராருன்னா, நீ மனுஷனுக்கு முன்பாக இல்லைப்பா, நீ கடவுளுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க ஜாக்கிரதையாக இரு அப்படி சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்னா, மனுஷனுக்கு முன்பாக இல்லை, மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமாக தான் நடக்கணும். ஆனால் மனுஷர்கள் ஒருவேளை நம்ம தப்பாக நினைக்கலாம். ஆனால் எப்போதும் கடவுளுக்கு முன்பாக உத்தமனாக இருப்பா, ஜாக்கிரதையாக இரு, உத்தமனா வாய் அப்படி சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஒரு குட்டி இந்த வசனத்தோட கருத்து. நான் ஒரு தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உத்தமமாய் வாய போராட வேண்டும். ஏன் இந்த சட்டம் ஏன் போட்டனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் அதாவது கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து, புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அந்த வேறுபாடுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேதாகமம் கொடுக்கப்பட்ட நோக்கம் ஒரு மதம் அல்ல, அது பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி. அது இல்லாமல் அது இந்த பூமியில் மனிதர்கள் வாழ தேவையான ஒழுக்கு நெறிகள், ஒழுக்கமான சட்டத்திட்டங்கள் தான் புதிய ஏற்பட்ட விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய செய்தியின் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய செய்தியின் நோக்கமே உத்தமர்களாக வாழணும், நேர்மையாளர்களாக வாழணும், பகுத்தறிவாளர்களாக வாழணும், பண்பாளர்களாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னுடைய நோக்கமே, வேதத்தின் நோக்கமே அதான், இயேசுவுடைய நோக்கமே அதான். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உத்தமமாக வாழணும். உத்தமம்னா என்னென்னா, நம்ம சட்டத்தில் போட்டு வரோம், இந்த வேதத்தில் உள்ள சட்டத்தில் முக்கியமான சட்டத்திட்டங்கள் 100 எடுத்து ஆரோக்கியமான சட்டங்கள் போட்டு வரோம், நமக்கு தெரியும் எல்லாமே.
நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்காதவங்க நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக மாறும், நான் நம்புகிறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விஷயம்னா, அப்போது இந்த சட்டம் பார்க்கும்போது எந்த மதமாக இருந்தாலும், எந்த மனிதர் பூமியில் இருக்க ஒவ்வொரு மனிதரும், அது நாடு வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், இனம் எதையும் வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் ஒழுக்கமாக வாழணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒழுக்கமாக வாழும்போது என்ன விஷயம்னா, அந்தகார சக்திகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், பிசாசு, சாத்தான்லாம் சொல்கிறோம், சாத்தான், பேய், தீய சக்திகளுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய நோக்கமெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் யாரெல்லாம் நேர்மையாக வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உத்தமமாக வாழ விரும்புகிறாரோ அவருக்கு நிச்சயமாக போராட்டங்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக, உறவுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல போராட்டங்கள் நமக்கு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இனமாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக நேர்மையாக வாழ விரும்பினா ஆட்டோமேட்டிக் இந்த போராட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, இந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கும் போட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒழுக்கத்திற்கும் ஒழுக்கம் இல்லாததற்கு தான் போராட்டம் இந்த பூமியில். அதாவது நேர்மைக்கும் நேர்மை இல்லாததுக்கு தான் இந்த பூமியில் போராட்டம். நீதிக்கும் அநீதிக்கும் இருக்கிறது தான் உள்ளதான் ஒரு போராட்டம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க ஒத்தமாக எப்போ பார்த்தாலும் எல்லா மெசேஜும் ஒத்தமாக ஒழுக்கமான்னு சொல்கிறீங்க, திரும்ப சொல்கிறீங்க, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா இந்த பூமியில் பார்த்தோன்னா நம்ம உண்மையில வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக போராட்டங்கள் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த பூமியில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, அது மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் அந்த ஒரு 1 கொரிந்தியர் ஒரு வசனம் இருக்குது. மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கடவுள் அந்த சோதனை தாங்கத்தக்கத பலனையும் அது தப்பிச்செல்ல வழியை உண்டாக்குறவா இருக்கிறாரு சொல்லிட்டு வேதத்தில் 1 கொரிந்தியர் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மனிதனுக்கும் ஒரே சோதனை தான், ஒரே விதமான சோதனை தான். ஏசப்பாவும் அந்த சோதனை வழி தான் போனார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய மன ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும், அவர் அந்த வழியாக போனார். உடல் ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும், நம்முடைய உறவு ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும், பொருளாதார ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும். நம்ம கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை, உணர்வுகளின் தாக்கம், ஒரு டிப்ரெஷன் எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்மை போலவே இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா வருஷம் அவர் அறிந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்படிதான் நீங்கள் ஏசப்பா சொல்கிறீங்க, ஏசப்பா எங்கே இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்தார் சொல்கிறீங்க, இதை ஈஸ்டர்லாம் கொண்டாடுறீங்க, எங்கே ஏசப்பா இருக்கிறாரு? என் வாழ்க்கையில் ஒரு போராட்டங்குது, எவ்வளோ கஷ்டங்குது, எவ்வளோ துன்பங்கள் இருக்குது, நான் ஏன் வாழறேன், நான் இறந்தே போயிடலாம், எதுக்கு இந்த பூமியில் எனக்கு எதுக்காக நான் வாழணும், என் உறவுகிட்ட எவ்வளோ போராட்டம் இருக்குது, என் மனரத்தி எவ்வளோ போராட்டம் இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, என்னால் நிம்மதியாக படிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாவற்றையும் ஏசப்பா அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா ஏசப்பா ஏன் பார்க்க முடியாது, அவர் பரலோகத்துக்கு போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பூமியில் ஏசப்பா பார்க்க சொல்லிட்டு நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டு பிசாசு அநேகருக்கு ஏசப்பா அவர் போல தாடி மீசை வச்சு தரிசனம். உண்மையாக பொய் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த அற்புதம்லாம் பொய், இந்த பேய் ஓடுறதுலாம் பொய், இந்த தீர்தர்சனம் பொய், இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையிலும் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் கடவுள் இந்த காலகட்டத்தில் அவர் வசந்தன் மூலியமாக தான் அவர் வாழ, உத்தமராக உண்மையுள்ள வாழ தான் அவர் விரும்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏசப்பா பார்க்கணும்னா நேரடியாக வந்தால் கூட ஒரு ஏசப்பா தான் எப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அவர் அந்த குணநலங்கள், அதுதான் ஒழுக்கமான காரியங்கள் தான். ஏசப்பானா ஒன்றும் இல்லை, ஒழுக்கமான குணம். இந்த சட்டத்திற்குள் தான் ஏசப்பா. இந்த கட்டளை உண்மையுள்ளவர்களாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த கட்டளை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, கட்டளை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏசப்பா. அந்த கட்டளைப்படி வாழும்போது ஏசப்பா நம்ம கூடவே இருப்பார். ஏன் பிரதர் ஒரு மனிதர் போல் அவர் பேசக்கூடாதா, ஒரு மனிதர் போல் கூட இருக்கக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் பிதாவுக்கு தான் நான் விரும்பலை. ஏன்னா
இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனால அநேக பிசாசு ஆவிகள், அநேக அசுத்தாவிகள் அது மாதிரி கிரியை செய்யுது. ஏன் இந்த கடவுள் அனுமதிக்கிறாருன்னா, நம்ம உண்மையாக வாழணும், எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம உண்மையோட வாழணுட்டு தான் அது விரும்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் சைலண்டாக இருக்குது. மற்றபடி ஒழுக்கமாக வாழ்ந்தாவே கடவுள் நம்ம கூடவே இருக்கார். அதனால் எங்கேயுமே கடவுள் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதனால் அவர் வெளியெலாம் இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் கூடவே இருக்கார். ஒழுக்கமாக வாழும்போது அவர் கூடவே இருப்பார். ஓகே, உத்தமமாக வாய போராட வேண்டும். இந்த தாட்ஸ் உத்தமமாக வாழும்போது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது சில பேர் நான் நிறைய வீட்டில் போட்டுப்பேன். எப்போ பார்த்தாலும் இந்த உபச்சாரம், இந்த பொருளாசை, இதே நிறைய சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு நிறைய நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், விபச்சாரம் எவ்வளோ பெரிய பாவமோ அதே போல் கடன் வாங்கிறது ஒரு பெரிய பாவம், பொறாமை ஒரு பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலகு மூட்டுறது, இன்னும் நிறைய சட்டத்திட்டங்கள் நமக்கு இந்த 100 சட்டத்திட்டம் 71வது சட்டங்கள், இன்னொரு 29 சட்டம் இருக்குது. அப்போது இந்த ஒழுக்கமான காரியங்கள் நம்ம வாழும்போது என்னென்னா அநேக போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தில் நம்ம ஈஸியாக சொல்லிடுற போராட்டம்னு கிறிஸ்துவுக்கு 2 தீமோத்தேயு 3 ஒரு வசனம் பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள், அதாவது கிறிஸ்துவின் மேல் பயபக்தியை உண்மையாக வாயிறாங்களோ அவங்களுக்கு துன்பங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். அப்போது நம்ம உத்தமாக வாழும்போது அநேக போராட்டங்கள் வரும். என்ன போராட்டம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெம்ப்ட் சோதனை நேரத்தில் அது கடவுள் எல்லாருக்கும் அனுமதிப்பேன். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த வழியாக தான் கடந்து போகணும், வேறு வழியில் எஸ்கேப் ஆக முடியாது. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதாவது என்னென்னா முடியல, விட்டுடலாம், செத்துடலாம். நான் அது நிறைய அதுமாரி சுச்சுவேஷன் கடந்து வந்துருக்கேன். செத்துடலாம், நம்ம எதுக்கு வாழணும், எதுக்கு நம்ம இந்த பூமியில் எதுக்கு வாழணும் அப்படி சொல்லிட்டு பல போராட்டம். அது இச்சையாக இருக்கலாம், இல்லை பணத்தேவையாக இருக்கலாம், இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேலை செய்ய முடியாத உடல் பலவீனம் இருக்கலாம். அதுமாரி வரும்போது நம்ம எதுக்கு வாழணும் அந்த போராட்டம், சோதனைனா அவ்வளோ பெரிய ஒரு டெம்ப்டேஷன், ஒரு தாக்கம், நமக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை தாக்கும். அந்த டைமில் நமக்கு அந்த வலி உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் அந்த ஏசப்பா எல்லாவற்றையும் அனுபவிச்சு தான் அவர் இருக்கிறாரு. அதனால் நம்ம உண்மையாக ஒழுக்கம் இல்லாமல் வாழும்போது நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒழுக்கமாக வாழும்போது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒழுக்கமாக வாழும்போது ஆட்டோமேட்டிக் போராட்டங்கள் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஈஸியாக நம்ம உத்தமமாக போராட வேண்டும் அப்படின்னா ஒரு விஷயம் இன்றைக்கி சரியாக செஞ்சிடலாம், அதே விஷயம் ஒரு வாரம் கழிச்சு நமக்கு தாக்கும். ஒரு கற்பனைகள் நம்ம அந்த சட்டத்துக்குலாம் போகணும், சட்டத்தில் போட்டு வரும். இந்த சட்டத்தை சிலது ஃபாலோ பண்ணலாம், சிலது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெயிப்போம், ஒரு மாதம் கழிச்சு அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஸ் படம் அந்த ஆபாச படம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாரம் வாலி பிள்ளைகளை நானும் அப்படி அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் ப்ளஸ் எங்கள் வயசுலாம் கடந்து வந்திருக்கேன். இந்த வாரம் நான் செக்ஸ் படம் பார்க்கல அப்படின்னு ஒரு மாதம் கழிச்சு அதே சோதனை நேரத்தில் நம்ம வீழ்ந்துடலாம். ஸோ அதனால் அதேமாரி இந்த பெருமை, இன்றைக்கி நம்ம தாய்மையாக இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நம்ம அந்த பெருமையில் வீழ்ந்துடலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது என்ன பிரதர்னா இந்த பூமியில் உயிரோடு வாயிற நாட்களெல்லாம் நமக்கு உத்தமாக வாழும்போது போராட்டங்கள் உண்டு தான். ஆனால் சில காலங்கள் கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிறைய வீடியோ போட்டிருக்கு, 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு ஒரு அனுபவமாக மாறிடும். நமக்கு ஒரு பெரிய நல்ல மெச்சூரிட்டி கிடைச்சிடும், பகுத்தறிவு கிடைச்சிடும். நம்ம நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அது கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய தாட்ஸ் என்னென்னா, அப்போது உத்தமமாக போராட வேணும். பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்துக்கு போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதி என்கிற எனக்காக வைக்கப்பட்டிருக்குது என்று பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். அப்போது என்ன போராடணுமோ உத்தமமாக போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய கிறிஸ்டின் நிறைய மதஸ்தார் சொல்கிற மாதிரி காரு பங்களா வீடு பணம் அப்படின்னா தான், அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தேவையில்லை. உத்தமரெலாம் வாழணும், எந்த நிலைமை இருந்தாலும் உத்தமரெலாம் வாழணும், உண்மையோட போராடணும்.
அதான் நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒத்தமெல்லாம் வாழலாம். பட் 1 மாதம் கழிச்சு இல்லை 2 மாதம், ஒரு 5-6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட நம்ம அதே விஷயத்தில் தோற்று சுச்சுவேஷன் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த போராட நம்ம மனசு ஒரு பக்குவம் வந்துடும். ஒரு மன ரீதியான ஒரு பக்குவம் வந்துடும். செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடும். சொன்ன மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடும். நமக்கு மெய்யான இளைப்பாறுதல், சமாதானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியிலே அதுதான் இந்த வாசத்தில் கடவுளுக்கு முன்பாக ஒத்தமனா நிறுத்த ஜாக்கிரதையான்னு பௌத்தியமே சொல்கிற மாதிரி, நம்மளை யார் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும், நம்மளை குறை சொன்ன, நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளை கேவலப்படுத்தினாலும், நம்மளை குறை சொன்னாலும், நம்மளை அவமானப்படுத்தினாலும், நம்ம இருதயத்தை பார்க்குற கடவுள் நிச்சயமாக இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ஒன்றும் கிடையாது, பரலோகத்துக்கு போனால் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியை வித்தியாசம் காட்டுவார் கடவுள். பரலோகத்துக்கும் அங்கேயும் நித்திய காலம் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். அது அப்புறம். ஆனால் அந்த பூமியிலே உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உண்மையாக வாழும்போது நம்ம ஒரு வார்த்தை சொன்னோமா, அந்த வார்த்தை அங்கே ஒபே பண்ணுவாங்க. உண்மையை நான் லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சொல்கிறோம் செய்யுங்கன்னா செய்வாங்க. அது எப்பேற்பட்ட ஆளுந்தாலும் செய்வாங்க. அங்கே போங்கன்னா போவாங்க. இது செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நிறைய பேர் வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உத்தமரெலாம் வாழ்ந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை அங்கே கிறுக்கி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என் லைஃப். இது நிறைய பேர் நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். நீங்கள் உண்மையெல்லாம் வாழ்ந்து ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லும் போது கண்டிப்பாக அது என்ன பண்ணும், அது கிறுக்கி செய்யும். அது அந்த ஒரு வார்த்தைக்கு அது கனம், அந்த மரியாதை, அது அந்த செயல் ஒரு வார்த்தைக்கு செய்கிற செயல் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. அதனால் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை ஸ்தலத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எத்தனை பேர் சொல்லுவாங்க, எப்பா நான் இவ்வளோ சொல்கிறேன், எனக்கு 60 வயசு ஆச்சு, இவ்வளோ சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேறான், நீ வந்த 2-3 வார்த்தை சொன்னேன், அதுக்குள்ள அவன் சரின்னு போகிறான், எப்படி ஒடுக்க போட்டோம் அப்படி நீ சொல்ல போட்டோம் கேட்குறாங்க, நான் சொல்ல கேட்க மாட்டேறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஒரு கடவுள் இந்த பூமியிலே ஒரு கனத்தை கொடுப்பாரு. ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ஏசப்பா கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இல்லை, கோடிக்கணக்கில் சொத்து இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் குதிரை ரதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவருக்கு இருந்த கனம், அவருக்கு இருந்த மரியாதை, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாத ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதரா தலைவரா, நம்ம சொந்த அண்ணனா ஏசப்பா வாழ்ந்துட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. நம்ம பார்க்க நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் நினைக்கலாம், ஏசப்பா உயிர்த்தெந்த எங்கேயா இருக்கார், ஏசப்பா உயிர்த்தெந்த எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஆதங்கள் அநேகருக்கு இருக்கலாம். ஏசப்பா உயிர்த்தெந்தார், இப்போ எங்கே இருக்காரு, என் பக்கத்தில் இருக்கிறாரா, எங்கே இருக்காருன்னு கேள்வி நமக்கு வரும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒழுக்கமாக வாழும்போது அவர் ஒழுக்கம் தான் ஏசப்பா. ஒழுக்கமாக அவர் சட்டத்திட்டு வார்த்தையின்படி வாழும்போது ஏசப்பா கூடவே இருப்பார். அவரை ஏன் பார்க்க முடியலன்னா, பிதாவாகி தேவன் அப்படி இந்த காலகட்டத்திற்கு அது அதை அனுமதிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரீசன் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒழுக்கமாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில் நம்ம ஒழுக்கமாக போராட வேண்டும். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், அதாவது என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு, இந்த கடவுளுக்கு அந்த கடவுள் சண்டை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீதிக்கும் அநீதிக்கும் போராட்டம் உண்டு, இருளுக்கும் ஒளிக்கும் போராட்டம் உண்டு, சத்தியத்துக்கும் பொய்க்கும் போராட்டம் உண்டு. அதனால் இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதை தான் பகுத்தறியணும். அப்போ உண்மை ஒத்தம்னா என்ன, நேர்மையான சட்டத்திட்டுங்க. அதுதான் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டத்தின்படி நம்ம வாழும்போது நமக்கு போராட்ட பிரச்சனை வரும். ஆனால் நம்ம சோர்ந்து போக தேவை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீழ்ந்தோம், 1 மாதம் கழிச்சு வீழ்ந்தோமா, அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 2 மாதம் 1 மாதம் கழிச்சு நம்ம ஏம்பலாம். ஒரு காலகட்டம் வந்தவொடனே நமக்கு ஏதோ சொன்ன மாதிரி மனப்பக்குவம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உத்தமமாக நம்ம போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிச்சயமாக கடவுள் நித்தியத்தில் நம்ம நித்திய காலமாக ராஜாத்திக்கெல்லாம் அங்கே ஆளுகை செய்ய போகிறோம். அதுக்கு பார்க்காத உலகம் அது. அப்புறம் அது மறிச்ச பிறகு அது நிறைய பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. அது நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பூமியிலே நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், நம்முடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம அநேகர் நேசிப்பாங்க, அநேகர் அநேகர் நமக்கு தோள் கொடுப்பாங்க. கடவுள் முன்பாக உத்தமமாக வாழும்போது கடவுள் இந்த பூமியிலே அவர் நம்மோடு இருக்கிறத இந்த பூமியிலே நிரூபிப்பார். அதாவது ஒரு மல்கியில் ஒரு வசனம் இருக்கும், 4வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். 4வது அதிகாரம் இல்லை, 4வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் கடைசி அந்த வசனம் பார்த்தோன்னா, நீதிக்கு அநீதிக்கும் கடவுள் வித்தியாசம் காண்பிப்பார். கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பார் சொல்லிட்டு
மல்கியா 3வது அதிகாரம் கடைசி வசனங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஆனால் நம்ம நினைக்கலாம், ஹே அவன் பாரு உபச்சாரம் பண்ணுறான், குடிக்கிறான், திருடுறான், கொள்ளடிக்கிறான், எல்லாம் அக்கிரமம் பண்ணுறான், நல்லா இருக்கிறான்டா, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வரேன். நான் ஆசப் சங்கீதம் 73 சொன்னது போல் நம்ம என்ன பண்ணலாம், நான் நாள்தோறும் நெருக்கப்பட்டு நாள்தோறும் துன்பப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு வேதனை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒழுக்கமே இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், நான் ஒழுங்காக வாரேன், உத்தமாக வாரேன், நேர்மையாக வாரேன், ஆனால் எனக்கு தான் போராட்டம், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் வலி, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் தேவை அதிகமாக இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனை போராடினே இருக்கு. ஒரு காலகட்டம் ஒரு 20-25 வயசு 25 அதாவது ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு 20-25 வயசு கழிச்சு பார்த்தோன்னா நல்ல மெச்சூரிட்டி கிடைக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். அதனால் சோர்ந்து போவானா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போராடுவோம், உத்தமர்களாக போராடுவோம், ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் இந்த பூமியில். நம்ம பிறந்ததுக்கு நம்ம பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உத்தமமாகவே போராட வேணும். அதனால் நான் வாலிப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கிள் நான் நிறைய போராட பார்த்தேன், இதெல்லாம் தேவையில்லை, நான் திருப்பி உலகத்துலேயே போயிருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு போவேனா பிள்ளைகளாக உலகத்துக்கு போயிட்டு பாவம் செய்ய தேவையில்லை, பாவம் செய்யணும் சந்தோஷமாகறான், பாவம் உத்தமனாவாயிரு, எனக்கு ஏன் இந்த போடுற பிரச்சனை, அதே கேள்வி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இருக்கலாம். அதனால் தயவுசெய்து நம்ம போராட்டம் வந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும், ஒரு பாடல் வந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும். அவன் எப்படின்னா இருக்கட்டும், அவனுக்கு கணக்கு ஒத்துக்கு போகிறான், நம்ம உண்மையாக தான் இருக்கணும். எந்த பிரச்சனை பாடல் போராட்டம் வந்தாலும் நம்ம உண்மையாக தான் போராட்டி நம்ம உண்மையாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக இருக்கும்போது இந்த பூமியிலே நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பரலோகத்தில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொல்லிட்டேன், இந்த விஷயம் நமக்கு பிரயோஜனமான நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.